கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவர் நிறைய பேரை அவருடைய முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவர்களும் தங்கள் சொந்த வேலைகளை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர். அவர்கள் முன்பு செய்த வேலைகளை கிறிஸ்து இயேசுக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள். அவர்கள் சாட்சியை நான் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன வேலை என்றால், பேங்கில் வேலை, வக்கீல் வேலை, டாக்டர் வேலை, இதையெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவின் மேன்மைக்காக வந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு என்னோடு வாருங்கள் என்று இயேசு சொன்னதும் சீசர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே உடனே சென்றார்கள். அதே போலவே இன்று அநேகர் கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக வந்து தேவ பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் காட்டுவாசி மத்தியிலும், கிராமங்களிலும், மலைவாசிகளிலும், குகையிலும், குறவர்கள் மத்தியிலும் போய் இயேசுவை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து ரோடு வசதி, ஸ்கூல் வசதி, ஆஸ்பத்திரி, காலேஜி, பஸ் வசதி எல்லாம் செய்து கொடுத்து இவர்களை நம்மை போல வாழ வைப்பார்கள். இதுவே கிறிஸ்துவின் பணியாக ஆரம்பத்தில் இருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்களை உண்மையான கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள். சரிங்களா? தேங்க்யூ.